ரெண்டாவது டீமா செமிஃபைனல்ஸ்க்கு யாரு போக போறாங்கன்றத அடுத்த 6 பால்ல பார்க்கலாம். 6க்கு 7 கடைசி பால் வரையுமே மேட்ச் இருக்கும். கடைசி ஓவரை குமரேசன் போட வந்திருக்காரு. மழை பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது. ரொம்ப விறுவிறுப்பான மேட்சுங்க இந்த டேல. கண்டிப்பாக மேட்ச் இன்னும் முடியல. 6க்கு 7 சான்ஸ் ஃபார் லீடிங் ஏஜ்ங்க. ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் வந்திருக்கு. 5க்கு 5 5க்கு 5 ஃபர்ஸ்ட் டாட் பால் லாஸ்ட் ஓவர்ல உண்மையிலே நிறைய என்கரேஜ் பண்றாங்க. நிறைய பேர் இந்த மேட்சை பாக்குறாங்க இந்த கிரவுண்ட்ல. அதுவும் கொன்ற மழையில தரமான மேட்ச் இந்த டேல. 4க்கு 5 வைடுங்க. 4 பந்துகளில் 4 4க்கு 4 கிரௌட பாருங்க. சுத்தி இருக்கிற கிரௌடு இந்த மலையிலையும் இந்த மேட்சை பாக்குறாங்க இன்ட்ரெஸ்டா. 4க்கு 4 பட்டுக்கு சான்ஸ் ஃபார் ஐயோ தடுமாற்ற சான்ஸ் ஃபார் இந்த பால் 2 ரன்னுங்க. கண்டிப்பா கரெக்டா கலெக்ட் பண்ணல. 3க்கு 2 3க்கு 2 பவுலிங் சைடில் தான் எல்லா ப்ரெஷருமே இருக்கு. டாட் பால் போட்டே ஆகணும். சான்ஸ் ஃபார் கேட்ச் ஐயோ கிட்டத்தட்ட பாலுக்கு போயிட்டாரு. பந்த கீழே விட்டுருக்காரு. 1 சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றனர் திருப்பத்தூரை சேர்ந்த 777 அணியர். 2 பந்து வருகிறார். எல்லா ஃபீல்டர்ஸுமே முன்னாடி போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ரன் ஆடினா போதும் பேட்டிங் டீம். கீப்பர் கிட்ட பந்த விட்டுருக்காரு. மேட்ச் இன்னும் முடியலீங்க. அம்பையர் டிசிஷன் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. 1க்கு 1 மேட்ச் இப்போ வரையுமே முடியல. லெக் பைஸோ ரன் இருக்கு. உடம்புல பட்டா கூட ஓடிடலாம். ஃபீல்டிங் செட் பண்ணா லெக் பைஸ் தான் ஃபீல்டிங் செட் பண்ணணும். எல்லாரு மேலேயும் பிரஷர் இருக்கு. இப்ப வரையும் மேட்ச் முடியல. தரமான மேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல தரமான மேட்சுங்க. லாஸ்ட் 1க்கு 1 கீப்பர் கிட்ட பந்த விட்டுருக்காரு. மேட்ச் முடியல. ஐயோ கிரௌட் முதற்கொண்டு என்ஜாய் பண்றாங்க. கையில இருக்கிற மேட்சை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா உடம்புல வாங்கியிருந்தா கூட மேட்ச் முடிஞ்சிட்டு இருக்கும். சூப்பர் ஓவருங்க. என்னதான் மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் அண்ணல் பறக்குது அப்படியே மேட்ச்ல. தாராளமான மேட்ச். கண்டிப்பா மேட்ச் நடக்குமா இல்லையான்னு தெரியல. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சூப்பர் ஓவர் கண்டிப்பாக நடத்த முடியாது. 2 டீமும் குறிப்பாக ஒரு டீம் பேட்டிங் ஆட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கமிட்டி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவுல் அவுட் இல்லைனா டாஸ். ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல.
ரொம்ப பெஸ்டான மேட்ச் இந்த டேல. ஜேடி குரூப் சொன்னீங்கன்னா சரி, இன்னொரு 1 நிமிஷம் தான் டைம். நீங்க ஒத்துழைக்கலையா கண்டிப்பா நான் விளையாட்டு உங்களுக்கு நீங்க கட்டுப்படுத்தாம வேற வழி இல்லை. 777 ஓகே சொல்லிட்டாங்க. ஜேடி குரூப் டக்குன்னு சொல்லுங்க. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. இந்த மேட்ச் டிரா ஆனதுனால சூப்பர் ஓவர் தொடர்ந்து கண்டினியூவா நடத்த முடியல. பவுல் அவுட் கொடுத்துருக்காங்க. 777ல 5 பவுலரும் ஜேடி குரூப்ஸ்ல 5 பவுலரும் மொத்தம் 5 சான்ஸ். ஜேடி குரூப்ஸ்க்காக சிவலிங்கம் போட்டிருக்காரு. 777 சான்ஸை மிஸ், ஃபர்ஸ்ட் 2 சான்ஸையுமே மிஸ் பண்ணியிருக்காங்க 2 டீம் பவுலர்ஸும். 2வது சான்ஸ் செகண்ட் பவுலராக மோகன் வந்திருக்காரு. ஆனா இப்படி இந்த பாலும் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக விஷுவல் வருதா இல்லையான்னு தெரியல. ஃபுல்லாக க்ரௌடு. ஃபஸ்ட்டு 2 சான்ஸில் எந்த சான்ஸுமே அடிக்கலை ஜேடி குரூப்ஸ். 2வது பவுலராக 777க்கு அஷு வந்திருக்காரு. ஐயோ டாட் பாலுங்க. 3வது பவுலராக நவீன் வந்திருக்காரு ஜேடி குரூப்ஸ்க்காக. இவ்வரையுமே மிஸ் பண்ணியிருக்காரு. 777 பவுல் காளிதாஸ் வந்திருக்காரு. இவராவது போடுவாரா இல்லையான்னு பார்க்கலாம். மூணு பவுலருமே ஸ்டெம்ப்ல போடல. ஆக்சுவலா அங்க கரெக்டா போட முடியாது, ஈரம். டாஸ் போறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் 2 சான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே போடல அப்படின்னா டாஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சுமன் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ சரியான பேசுங்க. ஏப்பா சேர் வச்சுனுக்குறவரா கேமரா மாறிக்குது, வலி விடு. இது 4th சான்ஸ் தானே 777 அவங்களும் 4க்கு 1 அடிக்கல. இது 4வது பவுலர் 777க்கு. இவராவது ஸ்டெம்ப்ல போடுவாரான்னு பார்க்கலாம். 4th சான்ஸ். இவருமே போடல. ஆக்சுவலா இதுவரையும் ஜஸ்ட் கூட வரல. ஜேடி குரூப்ஸ்க்காக கடைசி பால மணி போட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். உன் தலை தான் தெரியுது. எதுவுமே எடுக்க முடியாது. மணி ஸ்டெம்ப் லைன்ல போட்டாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். 5 சான்ஸுமே முடிஞ்சது. கடைசி பால ஸ்டெம்புக்கு போட்டா நான் அப்படி போய் எடுங்கண்ணா. ஒண்ணுமே தெரியல, இப்பவே தெரியல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியல. கடைசி பால நபி போட வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த பால ஸ்டெம்ப்ல போடல அப்படின்னா டாஸ் போடுவாங்க. 2வது டீமா செமி என்ட்ராக போறது யாருன்னு இந்த பால தெரிஞ்சிடும். ஜஸ்ட்டுங்க. ஃபைனலாக இன்னும் 2 மேட்ச் நடக்க இருந்துச்சு. ஸோ மேட்ச் மழை வந்ததுனால மழை தான் ஜெயிச்சிச்சு. பேலன்ஸ் இருக்கிற 3 ப்ரைஸுமே, மேலே இருக்கிற 4 ப்ரைஸுமே 4 டீமுக்கு பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செமி வின் பண்ணியிருந்தாங்க கிரிக்கெட் டீம் கிருஷ்ணகிரி. அதை தொடர்ந்து 2வது குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச்சில் ட்ரா மேட்ச் ஆச்சு. ட்ரா மேட்ச் ஆகி பவுல் அவுட் முறை வச்சாங்க. அதுலேயுமே ட்ரா தான் ஆச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக பிரிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த டோர்னமெண்ட் முடியுது. 16-12 ஓகே பண்ணு.